இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிகினருக்கான வீடியோ. நீங்கள் இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சிருக்கலாம், இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கலாம், சரிங்களா? இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கலாம். பட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்? இனிஷியலாக சூஸ் பண்ணும்போதே கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சில பேர் வந்து ஒரு தப்பு பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் வந்து டிஎன்பிசி படிப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கொஞ்ச நாள் படிப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தாவிட்டே இருப்பாங்க. போலீஸ் எக்ஸாம் கொஞ்ச நாள் படிப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் இப்படி கொஞ்சம் நாள் படித்தா எதையுமே கிளியர் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து தோத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறே கிடையாது. ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒன்று இருக்கும், சரிங்களா? ஏன்னா இங்கே இந்த கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நீங்கள் காலேஜில் 10 அரியர் கூட வச்சுருக்கலாம். நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக படிச்சிங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் காலேஜில் டாப்பராக இருக்கலாம், பட் அரைக்குறையாக படிச்சுட்டு சும்மா ஒரு நாளைக்கு 1 ஹவர் படிக்கிறது, 10 நாள் கேப் விடுறது, இந்த மாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கிளியர் பண்ண முடியாது. இதுதான் இங்கே மெயினாக ஸ்ட்ராட்டஜி. கன்சிஸ்டன்சி, பக்காவான ஒரு ஸ்டடி பிளான், சிலபஸ் 100% கவர் பண்ணணும், ரெகுலராக டெஸ்ட் போடணும். இவ்வளோ தான் இங்கே விஷயம். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி எக்ஸாம் வரணும், நான் சீக்கிரமாக வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேங்கிங் எக்ஸாமுக்கு படிக்கலாம். இப்போ பேங்கிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஐபிபிஎஸ் கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ, அதுக்கப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்க்கில் கிளர்க்கு, ரீஜனல் ரூரல் பேங்க்கில் பிஓ, அதுக்கப்புறம் எஸ்பிஐ கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ, இப்படி வந்து குறைஞ்சது உங்களுக்கு 6 நோட்டிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி வரும். இன்னும் வந்து எஸ்ஓ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் கூட இருக்குது பேங்கிங்கில். ஸோ உங்களுக்கு இந்த 6 நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக கேரண்டியாக ஒவ்வொரு வருஷமும் வரும். அதே மாதிரி அந்த ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து ப்ராசஸையுமே வந்து முடிச்சிருவாங்க பேங்கிங்கில். சரி, இந்த வருஷம் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த வருஷம் கிளியர் பண்ணிடலாம். பேங்கிங்கில் எக்ஸாம் இந்த மாதிரி ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நான் வந்து பவர்ஃபுல்லான வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த பேங்கிங் வேலைலாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி அழகாக சூப்பராக மார்னிங் போனாங்கன்னா ஈவினிங் வந்துடுவாங்க. சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2 சாட்டர்டே மட்டும்தான் ஆஃப் டே இருக்கும். மீதி சாட்டர்டே சண்டே ஃபுல்லாகவே வந்து லீவ் தான் இருக்கும். ஸோ வந்து 10 to 5 ஜாப்ன்றதால லேடிஸ் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஏசி ஒர்க்கு, ஏசியில் உட்காந்து பார்க்குற வேலை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இல்லை எனக்கு பவர்ஃபுல்லாக வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எஸ்எஸ்சி சிஜிஎல் வரும், சிஹெச்எஸ்எல் வரும். சிஜிஎல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் போஸ்ட் இருக்கும். இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரு, அதுக்கப்புறமா வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் இருக்கும், அப்புறம் எக்ஸாமினரு, ப்ரிவென்டிவ் ஆஃபீஸரு, கஸ்டம்ஸு, இந்த மாதிரி சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து இந்த சிஜிஎல்லில் வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் அப்படின்றது வந்து 12th லெவல், சிஜிஎல் அப்படின்றது டிகிரி முடிச்சவங்களுக்கான எக்ஸாம். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சிலே வந்து எம்டிஎஸ் இருக்குது, 10th முடிச்சவங்களுக்கானது, ஸ்டெனோகிராஃபர் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் டெல்லி போலீஸ் இருக்குது. இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சிலேயுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் வரும். இங்கே வந்து எக்ஸாம் ப்ராசஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் வந்து கொண்டு போவாங்க. ஒரு வருஷம் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1.5 இயரில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் முடிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறீங்கன்னா. இல்லை பட் இந்த எஸ்எஸ்சியில் பேங்கிங்லலாம் பொறுத்த அளவுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாக வரும். பட் எனக்கு வந்து இங்கிலீஷே வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரயில்வே எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணலாம். இந்த ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆர்ஆர்பி குரூப் டி 10th லெவல் ஜாப், ஆர்ஆர்பி என்டிபிசி 12th லெவல் டிகிரி முடிச்சவங்க 2 பேருக்குமே இருக்கும். அதுக்கப்புறமா ஜூனியர் இன்ஜினியர், எஸ்எஸ்சிலையுமே வந்து ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங் இருக்குது. இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஆர்ஆர்பிலையுமே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது, செக்ஷன் கண்ட்ரோலர், ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆர்பிஎஃப், இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து ரயில்வேல வரும். பட் ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொஞ்சம் நிறைய விடுவாங்க. அதே டைமில் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டே கிடையாது, இங்கிலீஷ்னு, சரிங்களா? லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக ஒரு 1.5 இயரில் மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 1.5 இயர் கூட ஆகல, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இப்போ நம்பி ப்ரிப்பேர் பண்ணலாம், சரிங்களா? இல்லை நான் இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து Group 1, Group 2 இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். Group 4 ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து எல்லா போஸ்டிங்குமே உங்களுக்கு வந்து சூப்பராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சா கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் மக்களே. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளை ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. பை பை.